ஹாய் நண்பா. டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஜாப் வேக்கண்ட்டுக்காக. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் என் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாரி காமிக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எப்போ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 26/7/2024 வந்து விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட் எப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்கிறாங்க. வெறும் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இந்த போஸ்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்ளிகேஷன்லாம் எதன் மூலம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரினா ஒன்லி ஃபார் ஆன்லைன் மோட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஆஃப் தி எக்ஸாமினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட்டாக வந்து கவுன்சிலிங் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 26/7/2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24/8/2024 நெக்ஸ்ட் மந்த் வந்து 24 முடியுது அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஃபார்ம் அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் டேட் கொடுக்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/8 30/8 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேப்பரு, ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர்னு சொல்கிறாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரே சேம் கேட்டகரி ஆஃப் சிலபஸ் வந்து எழுதுகிற மாரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு அண்டு ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் இந்த சிலபஸ்லாம் கலந்து பேப்பர் 1ல் வரும். பேப்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பேப்பரு. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 எப்போ வந்து எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 26/10/2024 வந்து பேப்பர் 1க்கு வந்து எக்ஸாமு. பேப்பர் 2க்கு வந்து 14/10/2024 வந்து 23/10/2024 வரையும் வந்து பேப்பர் 2க்கான எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதை அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன் அதெல்லாம் வந்து தேவையில்ல. பேண்ட் ஐட்டம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது அவங்க சொன்ன அன்யூஸ்ட் ப்ராடக்ட் மீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து தேவையில்லாத பொருள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுமாரி எடுத்துகிட்டு போனீங்க என்ன டிவைஸ் அதுமாரி என்ன எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வார்னிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, சிவிலு அதில் பார்த்தீங்கன்னா 5 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலு சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து ஒரு வேக்கண்ட் விட்டுருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதில் வந்து 32 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏகப்பட்ட வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. மொத்தமாக எத்தனை வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 654 வேக்கண்ட் மொத்தமாக. ஸோ அது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறதுக்காக விட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனவராக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் வேணும் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குன்னா 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிகிரி மார்க் ஷீட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ண வந்து ஃபெயில் ஆச்சுன்னா அது வந்து நீங்கள் ரிஜெக்ஷனாக தான் கன்சிடர் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு போஸ்ட்டுங்க வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னால் அதில் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அண்டு அதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுமாதிரி ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட்டு நீங்கள் வந்து ஒரு செப்பரேட் டிகிரி வந்து படிச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படித்தவங்களாக இருக்கணும். தமிழில் வந்து நீங்கள் நாலேஜ் இருக்கிறவராக நீங்கள் இருக்கணும். அது வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது சிங்கிள் ஸ்டேஜ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த எக்ஸாமில் வந்து இன்டர்வியூ கிடையாது. ஒன்லி வந்து 2 பேப்பர் வந்து நீங்கள் எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து என்ன மெரிட் லிஸ்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃப் அதர் ட்ரான்ஸ்லேட்டர் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து என்னென்ன மார்க்கு என்ன வயசில் வந்து கேட்குற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1க்கு வந்து SSLC வந்து ரஃப் கொஸ்டின் வந்து 100, மேக்ஸிமம் மார்க் வந்து 3 ஹவர்ஸு இது ரெண்டும் கம்பைன் பண்ணி மார்க் எடுக்கணும். அதுதான் வந்து கட் ஆஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் அவங்க வந்து சொல்கிற மாதிரி இருந்தால் ஒன்று வந்து வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா நம்பருக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும், இல்லைனா வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் வர மாரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி டு அப்ளை ஆன்லைன் அது வந்து ஒரு ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயிலாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எந்த ரேஞ்சில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அவங்க வந்து கிளியர் கட்டாக கொடுத்துக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நியர்பையில் வந்து என்ன சென்டர் இருக்கோ அதை பார்த்து அந்த கோடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கிளியராக உங்களுக்கு எது நியர்பையில் இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எல்லாருக்கும் வந்து இது கேஸ்ட் கேட்டகரி அந்த கேட்டகரிலாம் இல்லை, எல்லாருக்கும் வந்து 100 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸு. அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஒன்லி ஃபார் ஆன்லைன் மோடுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்-சர்வீஸ் மேன்லாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணது வந்து ஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோதான் கைஸ். இது கொடுத்துருக்க முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து வேணும்னா நான் என் டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதோட லிங்க்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணின்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கிளியர் கட்டாக பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷனை. நான் அப்ளை பண்ணுற லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அவ்வளோதான் கைஸ். மற்றபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இப்போ தான் வந்து புதுசாக என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு என்னை வந்து மோட்டிவேட் பண்ணோம். அவ்வளோதான் கைஸ். இது முக்கியமான டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டேன். ஏதாவது விட்டேன்னா வந்து செக் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு தடவை இந்த அப்ளிகேஷன் வந்து கிளியர் கட்டாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ பை கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய்.